நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு சொல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான காவிரி கலை தொடர்பாக நேயர்களே, நம்பிக்கையாளர்களே, இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி திரு அவை புனித மகதலா மரியா விழாவை கொண்டாடுகிறது. இந்த பெயர் கொண்டவர்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாட்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரைச் சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரின் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது.
உமது பெயரை ஏத்துவே. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ? மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்துவின் கல்லறை, அதனை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியையும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 20, 1 மற்றும் 11 முதல் 18 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவரிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே, உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே, உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே, நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே, நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே, நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர்.
இயேசுவே நீரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் பயமில்லை, எனக்கு ஏதும் பயமில்லை, எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு, இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு, நீரே என் ஆன்ம பானம், நீரே என் ஆன்ம பானம், நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருசாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர், நீரே என் பாவங்களை எல்லாம் என் மன்னிக்கிறீர், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர், என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர், பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளில் இருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாவ கட்டுகளில் இருந்தும் விடுதலை தருகின்றீர். விடுதலை தருகின்றீர். என்னுடைய படிப்பு, என்னுடைய படைப்பு, வேலைகள், வேலைகள், வாழ்வாதாரங்களை வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆசீர்வதிக்கிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இன்று மகதலா மரியா திருநாளை கொண்டாடுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸுடைய காலத்திற்கு முன்பு வரை இந்த நாள் ஒரு நினைவு நாளாக மட்டும்தான் கொண்டாடப்பட்டது. அவர்தான் திருத்தூதர்களுக்கே இயேசு உயிர்த்த நற்செய்தியை மகதலா மரியா அறிவித்ததால் இவருடைய விழாவை ஒரு பெருவிழாவாக கொண்டாட பணித்தார். ஆகவே திருத்தூதர்களின் திருத்தூதர் என அழைக்கப்படும் மகதலா மரியாவுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் இந்த புனிதையிடமிருந்து என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, மகதலா மரியா நன்றியுள்ள ஒரு பெண்மணியாக வாழ்ந்தார்கள். அவரிடமிருந்த 7 பேய்களை இயேசு விரட்டியதால் அவர் வாழ்நாள் முழுவதும் நன்றியுள்ள ஒரு பெண்மணியாக வாழ்ந்து, சீடத்தியாக வாழ்ந்து அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 பவுலடியார் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, நன்றி சொல்வதால் என்ன நன்மை கிடைக்கிறது என்று அமெரிக்க நாட்டிலே ஆய்வுகள் செய்து சொல்லுகிறார்கள். 3 விஷயங்களை. முதலாவதாக, யாரிடத்திலே நன்றி உணர்வு இருக்கிறதோ அவர்கள் மன அழுத்தம் அற்றவர்களாகவும் நிம்மதியான தூக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த மன அழுத்தம் அற்றவர்களாகவும் நிம்மதியான தூக்கமுடையவர்களாகவும் இருப்பார்கள். இதனால் அவர்களுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி அடைகிறது. நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்கிறது. 2வதாக, நன்றி தெரிவிக்கும் தம்பதியரின் குடும்ப வாழ்க்கை நிலையானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கும் என்றும் ஆய்வுகள் சொல்லுகின்றன. 3வதாக, நன்றி தெரிவித்து வாழ்கிறவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்களாம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த புனித இடம் இந்த நன்றி உணர்வு நிறைய இருந்ததை பார்க்கிறோம். ஒரு அழகிய ஆங்கில பாடல், அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி போகிறது என்றால், என்னிடம் இல்லாதவற்றுக்காக நன்றி, என்னிடம் இல்லாதவற்றுக்காக நன்றி, அவைதான் அவற்றை நோக்கி என்னை பயணிக்க ஊக்குவிக்கின்றன. என்னிடம் இருக்கும் குறைவான அறிவுக்காய் நன்றி, அதுதான் என்னை கற்றுக்கொள்ள தூண்டுகிறது. எனது கடினமான நேரங்களுக்காய் நன்றி, அவைதான் என்னை வலிமையானவனாய் மாற்றுகின்றன. எனது குறைகளுக்காக நன்றி, அவைதான் எனக்கு நிறைவை தேடும் தாகத்தை தருகின்றன. எனது பிழைகளுக்காய் நன்றி, அவைதான் எனக்கு அனுபவ பாடத்தை அள்ளித் தருகின்றன. எனது சோர்வுக்காய் நன்றி, அதுதான் எனது உழைப்பின் மேன்மையை எனக்கு உணர்த்துகின்றது. எனது சோதனைகளுக்காய் நன்றி, அவைதான் சோதனைகளை சாதனைகளாய் மாற்றும் மனநிலையை தருகின்றன என்று அந்த ஆங்கில பாடல் வரி சொல்லுகிறது. ஆகவே நாமும் நன்றி உள்ளவர்களாக புனித மரிய மதலேனம்மாளை போல நன்றி உள்ளவர்களாக வாழ
நாம் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, மரிய மதலேன் அம்மாள் ஆண்டவரோடு இறுதி வரைக்கும் நிலைத்திருந்தார்கள். மகதலா மரியா இயேசுவின் மகிழ்ச்சிகரமான அல்லது கொண்டாட்டமான நேரங்களில் மட்டும் அவரோடு உடனிருக்கவில்லை. அவருடைய துன்பத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் அவரோடு கூட இருந்தார். அதனாலே தான் இவர் உயிர்த்த ஆண்டவரை முதன்முறையாக காணும் பேறு பெற்றார். இன்றைக்கு நாம் எத்தகைய துன்பம் சோதனை வந்தாலும் கடவுளோடு ஒன்றித்திருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வந்தால் கடவுளை விட்டு வெகு தொலைவுக்கு போய்விடுகிறோம், அல்லது கடவுளையே மறந்து போய்விடுகிறோம். இதற்கு முற்றிலும் மாறாக இன்று நாம் விழா கொண்டாடும் மகதலா மரியா இயேசுவோடு இறுதி வரைக்கும் உடனிருந்ததை நினைத்து பார்க்க வேண்டும். மார்க் நற்செய்தி 13:13 ஆண்டவரே சொல்லுகிறார், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்பு பெறுவர் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒரு நல்ல பண்பை மேரி மேக்தலினிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, மகதலா மரியா தான் பெற்ற மகிழ்வை தன்னோடு வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அறிவிக்கின்றார். அவர்தான் முதலாக திருத்தூதர்களிடம் போய் அதை அறிவிக்கின்றார். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே ஆண்டவர் மகதலா மரியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் என்னுடைய சகோதரர்களிடம் சென்று என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல்கிறார். மரியாவும் சீடர்களிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இயேசு தன்னிடம் கூறியவற்றையும் கூறினார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் பெற்ற நம் ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியை அறிவிக்க கடமை உண்டு. ஆனால் எப்படி அறிவிப்பது என்பதில் தான் பிரச்சனை. புனித பிரான்சிஸ்கு அசிசியார் சொல்லுவார், நற்செய்தியை அறிவியுங்கள், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அப்படி என்றால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக நற்செய்தி அறிவியுங்கள். முக்கியமாக மகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்க்கிற பொழுது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் சொல்லாமல் சொல்லுகிறோம். ஆகவே புனித மரிய மதலேன் அம்மாவுடைய திருநாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாமும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக, இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடவுளை விட்டு பிரியாதவர்களாய், மூன்றாவதாக நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் அறிவிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய அந்த அருளை கேட்போம். மலர்யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீனம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தேன், எளிய என் இதயம் தந்தேன், அது ஏற்றதாய் இருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. இது தந்த போதும் உனக்கு அது ஈடாகுமா, உனக்கு அது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக முடியும். மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன்
கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். இப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்து அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மரிய மதலேனாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்று பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை,
கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறை பொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக.
ஆமென். புனித மரிய மதுரை நம்மாளைப் போல நன்றி உள்ளவர்களாக வாழ, ஆண்டவரோடு என்றும் நிலைத்து வாழ, மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.